நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். தேனி மாவட்டம் தேவாரம் பகுதியில் அமைந்துள்ளது முத்தூட் ஃபைனான்ஸ். இந்த முத்தூட் கோல்டு லோன் ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் வீரப்பன் என்பவர் முத்தூட் கோல்டு லோன் ஃபைனான்ஸிடம் நகையை திருப்பி வைத்ததாகவும் அதனை திருப்பி தற்பொழுது நகையை கேட்கும் பொழுது 96.5 கிராம் மட்டுமே திருப்பி கொடுத்துள்ளனர். இவர் வைத்தது 140.5 கிராம். ஆனால் மீதமுள்ள நகையை திருப்பி தராமல் 3 மாதங்களாக அலைக்கழிப்பு செய்ததாகவும் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்து தற்பொழுது முத்தூட் கோல்டு லோன் ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் உள்ளே தர்ணாவில் ஈடுபட்டார். இது குறித்து நகை அடகு வைத்தவர் பெயரில் உள்ள செல்லப்பாண்டி கூறுகையில், முத்தூட் ஃபைனான்ஸில் கடந்த 2023ஆம் ஆண்டு நகையை அடகு வைத்திருந்தோம். கிட்டத்தட்ட 18 பவுன் நகை அடகு வைத்திருந்தோம். ஆனால் தற்பொழுது நாங்கள் நகையை திருப்பிய போது அவர்கள் முழுவதும் நகையை தரவில்லை. முத்தூட் கோல்டு லோன் ஃபைனான்ஸ் பேங்கில் நகையானது 18 பவுன் நகை அடகு வைத்திருந்தோம். நாங்கள் திருப்பும் போது 12 பவுன் நகை மட்டுமே நிர்வாகம் கொடுத்து உள்ளது. மிச்சமுள்ள 6 பவுன் நகை கேட்டா இந்தா தாரோம் அந்த தாரோம் நாளை தாரோம் என்று கூறி கிட்டத்தட்ட 3 மாதங்கள் அலைகழித்து விட்டனர். நகை அடகு வைக்கும் போது எந்த ஒரு ரிசிப்டும் தராமல் 1 வாரம் கழித்துதான் தருகிறார்கள். தொடர்ந்து இந்த நகை அடகு வைத்த எனது மச்சான் வீரப்பன் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகி நெஞ்சுவலி வந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். எனது பெயரில் நகை அடகு வைத்து தற்பொழுது நானும் மன உளைச்சலில் இருந்து வருகிறோம். அதனால் இன்று நாங்கள் தர்ணாவில் ஈடுபட்டு வருகிறோம். தகவல் அறிந்து தேவாரம் காவல்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து நகையை திருப்பித் தர வேண்டும் என்று கோரிக்கையுடன் நிறுவனத்தில் உள்ளே தர்ணாவில் ஈடுபட்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் எஸ். முகமது இஸ்மாயில். என் பேர் வீரப்பராஜா, அப்பா பேர் வீரப்பன். நான் தமிழ்நாடு மேற்கு தெருவில் குடியிருந்து வரேன். கடந்த 2023 வருஷத்தில் கோம்ப கனரா பேங்கில் வந்து 5,78,000 நகை வந்து அடகு வச்சுருந்தேன். அதில் முத்தூட்டு தேவாரம் முத்தூட்டில் நான் அதிக கடந்தார் அப்படின்னு சொல்லி ஃபோன் போட்டு என்னை கூப்பிட்டு 5,78,000 கொண்டு நகையை திருப்பிட்டு வராங்க. திருப்பிட்டு கொடுத்தது என்ன இப்போது அப்படின்னா, இந்த மாதிரி 1 லட்ச ரூபாய்க்கு 25,000 லோன் தரேன், நீங்கள் வாங்க என்னென்ன அடகு வைங்கன்னு சொல்லி கொண்டு வச்சுட்டு என் பேரில் எலிஜிபிள் இல்லைன்னு என் மச்சான் பேரில் எலிஜிபிள் இருக்கிறனால அவர் பேரில் வச்சு கொடுத்துறாங்க. அப்போ ரிசிப்ட் கேட்டது இல்லைன்னு சொல்லிட்டு மொத்தம் 146.5 கிராம் எனக்கு வர வேண்டியது. அதில் 96.5 தான் கொடுத்துருக்காங்க. மீதி கேட்டதுக்கு 2 மாதம் டைம் கேட்டாங்க. நாங்களும் 2 மாதம் டைம் கொடுத்துட்டோம். இப்போ திரும்ப கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் 4 நாள் கொடுங்க 5 நாள் கொடுக்குறாங்க. இதனால் எனக்கு மன உளைச்சலாகி நான் இப்போ ட்ரிப்பு போகிற அளவுக்கு நெஞ்சு வெளியில் வந்திருக்கேன். இதில் எனக்கு மாவட்ட கலெக்டர் ஆட்சித்தலைவர் தலையிட்டு எனக்கு உரிய நடவடிக்கை எடுத்துருமா நான் கேட்டுக்கொள்கிறேன். இதில் இவங்ககிட்ட 96 கிராமுக்கு மட்டும்தான் அவங்க ரெசிப்ட் வச்சுருக்காங்க. எங்கள் கையில் ரெசிப்ட் எதுவும் கொடுக்கல. கேட்டதுக்கு சர்வர் பிஸியாக இருக்குது, நாளைக்கு வாங்கிக்கோங்க, 1 வாரம் கழிச்சு வாங்கிக்கோங்க இப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் அதுக்கான எவிடன்ஸ் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோம். நாங்கள் வச்ச நகை எல்லாமே வச்சுருக்கோம். எங்களுக்கு வராத நகை இப்போ தனியாக அதில் ஃபோட்டோ இருக்குது. எந்தெந்த நகை காமிக்கிறது நாங்கள் ரெடியாக இருக்கோம். நாங்கள் வச்ச நகைக்கும் இப்போ வந்த நகையும் ரெண்டுமே ஃபோட்டோ எங்களுக்கு தனித்தனியாக இருக்குது. இவங்களோட அந்த பாக்ஸில் வச்சு ஃபோட்டோ எடுத்ததோட ரெடியாக இருக்குது. இப்போ 6 சவரனுக்கான இது இல்லை. எங்களுக்கு 6.25 கிராம் வரணும். 6 சவரனும் 2.5 கிராம் நகை வரணும். கேட்டால் இப்போ பிறகுன்றாங்க ஜோனல் ஆஃபீஸ். நாங்கள் உங்களோட தலைமை அலுவலகத்துலையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்களுக்கு நாங்கள் எங்களோட பிரான்ச்சில் கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறோன்னு சொன்னாங்க. நானும் இவங்ககிட்ட கேட்டாச்சு, பேசுனாங்க சார், நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், உங்களுக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் நம்ம தேவாரம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணோம். இப்போ மேனேஜர் அவங்க சீல் வச்சு எழுதி கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு 10 நாள் டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே போனதுக்கப்புறம் 10 நாளில் இப்போ 2 மாதம் கணக்கு ஆகி போச்சு. இப்போ இன்னைக்கு நாளைக்கு பிறகுன்றாங்க. இப்போ நான் வேலை பார்க்குறது எங்கள் வெளியில் இருக்குது. இதுக்காக வேண்டி போகிற மாதிரி லீவ் போட்டு போகிற மாதிரி இருக்குது. மன உளைச்சலாக இருக்குது. இப்போ அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரிப் ஏற்றி கொண்டு வச்சுட்டு இருக்கோம். இவங்க என்ன இப்போ அசால்ட்டாக சொல்லி விட்றாங்க, இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லிடுறாங்க. அது எனக்கு ஒரு முழுமையான தீர்வு வேணும். உங்கள் பேர் என்ன? என் பேர் செல்லப்பாண்டி. எந்த பேர் மகேந்திரன். தமிழ்நாயகம்பட்டி காலனியில் தான் இருக்கேன். பொருள் யார் பேரில்? பொருள் என்னோட பேரில் தான் வச்சிருந்தது. அவர் பேரில் எலிஜிபிள் இல்லை, என்னோட பேரில் லோன் எலிஜிபிள் இருக்குது. ஒரு 25,000 1 லட்ச ரூபாய் சொன்னால் 20,000 இருக்குது அப்படின்னு சொன்னால 2 பிரிவாக வச்சோம் நகையை. என் பேரில் 2 பிரிவாக வச்சு 2 லோனு, பெர்சனல் லோனு, அது மூலம் பெர்சனல் லோனும் வாங்கணும். அந்த பெர்சனல்
பர்சனல் லோனு கொஞ்ச நாள் கட்டிட்டு அப்புறம் கட்ட முடியல. 2 அதோட ஃபைனோடு வட்டியோட சேர்த்து அதையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? எவ்வளோ? ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் இப்போ ஒரு 2 மாதம் கணக்கு ஆகி போச்சு. கம்ப்ளைண்ட்னா அவங்க சும்மா எஃப்ஐஆர் எதுவும் போடலை. அவர் டைம் கேட்டார். டைம் கேட்டு அவர் மேனேஜரை வந்து எழுதி கொடுத்து வந்தார். நான் ஒரு சீல் வச்சு நான் 10 நாள் டைம் கொடுங்க, நீங்கள் வச்ச அவள் இங்கே இல்லை, வெளியில் இருக்காரு, நாங்கள் அவரை வர வச்சுட்டு பண்ணி கொடுத்துறோம், நகை எங்கேயும் போகாதுன்னு சொன்னாங்க. இன்னும் இப்போ இடையில ஒரு வாட்டி கால் பண்ணி நீங்கள் ஒரு 60,000 கட்டுங்க, 70,000 கட்டுங்கன்னாங்க. நான் எதுக்கு நகை என் பேரில் வைக்கல, அந்த நகை என் பேரில் இல்லை, நகை என்னோடது, அவங்க மாற்றி வச்சுட்டு நான் எதுக்கு கட்டி பணம் கட்டணும்னு சொல்லி கேட்டதுக்கு சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்ன வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. வந்த பாடு இல்லை. எங்களுக்கு இதுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கணும். அதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுங்க பாருங்கள்.